வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கிருணா நகரத்தில் எங்களுடைய அனுபவங்களையும் கிருணா போக எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு மற்றும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்றதா இருக்கும். வீடியோ முழுசா பாருங்க. கிருணா எங்க இருக்கு, அங்க என்னென்ன சுற்றுலாத்தலங்கள் மற்றும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேல உள்ள லிங்க் மூலியமா பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட அந்த லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம அதை பாருங்க. கிருணா நகரம் ஸ்டாக்ஹோம்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1230 கிலோமீட்டர் வரும். இந்தியாவில் ஒரு கம்பேரிசனுக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து மும்பை போற தூரம்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஸ்டாக்ஹோம்ல இருந்து கிருணாக்கு எப்படி போகலாம்? மொத்தம் 3 விதமா போலாங்க. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா விமானத்துல போகும்போது வெறும் 1.5 மணி நேரம் தாங்க ஆகும். நாங்கள் விமானத்தில் தான் போயிருந்தோம். அதிக நாட்கள் பிளான் பண்ணலைன்னா விமானத்தில் போகிறதான் வந்து உத்தமம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காரில் போனால் ரொம்ப நேரம் ஆகுங்க. சுமார் 15 மணி நேரம் நிறுத்தாமல் போனால் மட்டுமே கிருணா போய் சேர முடியும். அதுவும் குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு பூரா பனி கொட்டிகள் இருக்கும். காரில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரயில் பயணம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஒரு தடவையாச்சும் தவறாமல் செல்லக்கூடிய அழகிய ரயில் பயணங்களில் ஒன்று கிருணா வழியாக செல்லக்கூடிய இந்த ஆர்டிக் சர்க்கிள் ரயில் பயணம். இதில் போக சுமார் 18 மணி நேரம் ஆகுங்க. ஆனால் பெரிய குரூப்பில் போனீங்கன்னா கார்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அழகான லேண்ட்ஸ்கேப் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக போகலாம். எங்களோட பரிந்துரை என்னன்னா, அட்லீஸ்ட் 1 வே மட்டுமாச்சும் ரயிலில் போக முயற்சி பண்ணுங்க. சொல்லிருங்க. ஹலோ. நான் முதல்ல சொன்ன மாதிரி விமானத்தில் தான் போயிருந்தோம். விமானத்தில் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1500 kroner கிட்ட செலவாச்சு. விமான நிலையம் போன உடனே கிருணா ஏர்போர்ட்ல இருந்து வாடகை கார் புக் பண்ணியிருந்தோம். அந்த கார் பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க அந்த 4 நாளும் யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஒரு சின்ன தடங்கள்னால எங்களுக்கு தர வேண்டிய கார் வந்து தர லேட் ஆச்சு. அவங்க ஒரு 2 மணி நேரம் பொறுத்துக்கு சொன்னாங்க. அந்த 2 மணி நேரம் நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக டூரிஸ்ட் சென்டரில் போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். கால் டாக்ஸி புக் பண்ணி சிட்டிக்கு போனோம். இந்த டாக்ஸிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 560 kroner ஆச்சு. கிருணா டூரிஸ்ட் சென்டர் வந்தாச்சு. இதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான இடம். நீங்க கிருணாக்கு வந்து அன்பிளான்டா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாமே நீங்க இங்க வந்தா தெரிஞ்சுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு அவங்க ஒரு பெரிய புக்லெட்டே வச்சிருக்காங்க. இங்க என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா கிருணா டூரிஸ்ட் சென்டர்ல இருந்து கிளம்புற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. ஆர்டிக் சர்க்கிள்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் மாதிரி நீங்க வாங்கலாம். 40 crowns ஆச்சு ஒரு ஆளுக்கு. கிருணா டூரிஸ்ட் சென்டர்ல நாங்க பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சிச்சு. சரி வாங்க கிருணா சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிருணால ஒரு ஓல்டஸ்ட் சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கோம். இது வந்து 1900s கட்டினதா சொல்றாங்க. இந்த சிட்டில வந்து மைன்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா சிட்டியே மூவ் பண்ண போறாங்க. எல்லா இடத்துலையும் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க பில்டிங்ஸை. பட் இந்த சர்ச்சை மட்டும் டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் அதே போல் அழகாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த சர்ச்சோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா, நான் எப்போவுமே நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஏதாவது ஒரு சிலை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் உள்ளுக்கு போனால் ஒரு பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பெயிண்டிங்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அது வானத்துலேருந்து ஒரு ஒளி கதிர்கள் வர மாதிரி இருந்தது. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கல. கீழே நேச்சர் மாதிரி இருந்தது. அதாவது மேலே ஸ்கைலேருந்து ஒரு ஒளி கதிர் வந்து கீழே வர மாதிரி, அது ஏதோ இயற்கை ஏதோ கடவுளாக கும்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதில் நீ என்ன நினைக்கிறேன்? சர்ச் ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா முழுசாகவே வந்து வுட்லேயே கட்டியிருக்காங்க. மெயினாக இந்த குளிருக்கு வந்து தஞ்சமடை நல்லா டக்குனு உள்ள பூந்துடலாம், இல்லாட்டி வெளியில் எங்கேயும் நிற்க முடியாது. ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். லைக் இந்த மாதிரி பழமையான விஷயங்களை வந்து நல்லா பராமரிக்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். லைக் இது பார்க்கும்போதே நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு. கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டிய ஒரு இடம். கண்டிப்பாக வந்து ரெட்டு பார்த்து போகலாம். ஆமாங்க, இந்த தேவாலயம் 1909 கட்ட ஆரம்பிச்சு 1912 வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த தேவாலயத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கோத்திக் கட்டடக்கலை மூலமா கட்டியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாந்தோம் தேவாலயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ச்சுகீசிய அமைப்புல இருக்கும். அது போல இது ஒரு விதமான அமைப்பு. இந்த தேவாலயத்தை பார்த்தீங்கன்னா 2025 இந்த இடத்துல இருந்து புது நகரத்துக்கு மாத்துறாங்க. அதனால 2025 முன்னாடி வந்தீங்கன்னா மட்டுமே இந்த தேவாலயத்தை இந்த இடத்துல பார்க்க முடியும். அது போக இந்த தேவாலயத்தை நீங்க வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காம ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து மதியம் 3 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். சரி வாங்க நம்ம லஞ்ச் சாப்பிட போகலாம். லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நாங்கள் தாய் ரெஸ்டாரண்ட் தாங்க போயிருந்தோம். அது வந்து கிருணா டூரிஸ்ட் சென்டருக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரெஸ்டாரண்ட். அங்கே கிடைச்ச உணவு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது நல்ல காரசாரமாக நல்ல சுவையாக இருந்துச்சு.
குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் விலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்த காசுக்கு திருப்தியாக சாப்பிட்டோம். தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ப்ளீஸ். மிகச்சிறந்த உணவு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் புக் பண்ணியிருக்க காரை பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூமை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே எங்களோட லக்கேஜ்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் புக் பண்ணியிருக்க ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லாவில் ஒரு பெரிய பெட்ரூம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம். மணி ஒரு 7 மணி ஆனதுமே சரி நாங்கள் நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கக்கூடாது. நாங்கள் அதனால வந்து சிட்டிக்கு வெளியில் கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி இடமா தேர்ந்தெடுத்து நிறுத்தி பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டாவது வானம் வந்து நல்லா கிளியராக இருக்கணும், மேகமூட்டம்லாம் இல்லாமல். அப்பதான் வந்து உங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ் தெரியும். நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்த்துருவோன்னு ஒரு நம்பிக்கையோட நாங்கள் முயற்சி பண்ணோம். கொஞ்சம் கிரீனிஷாக தான் இருக்கு. எங்களோட பேட் லக் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியல. லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் தான் தெரிஞ்சது. நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஆனால் நீங்கள் ஃபோனை வச்சு பார்க்கும்போது ஃபோனில் லைட்டாக ஒரு க்ரீன் ஷேட் வரும். நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கலைனாலும் ஏதோ ஒன்று பார்த்தோங்கிற ஒரு மன அமைதியோட நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான நாள். நாங்கள் பிளான் பண்ண எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்னோ மொபைல் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துல சுமார் 7 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணி கேம்ப் ரிப்பன் அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். எங்ககிட்ட கார் இருந்தனால நாங்கள் ஈஸியாக போயிட்டோம். சப்போஸ் உங்ககிட்ட கார் இல்லைனா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. கேம்ப் ரிப்பனுக்கு போனதுக்கப்புறம் அதுக்குரிய காசை வந்து கட்டிட்டோம். 25 நிமிஷம் நேரம் இருந்துச்சு. அந்த 25 நிமிஷம் சும்மா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேம்பை சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒரு ஃபேமிலி சந்திச்சோம். அவங்க வந்து ஐஸ் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரான்ஸ் நாட்டிலேருந்து வந்தவங்க. அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அவங்க பர்மிஷனோட நாங்கள் அந்த ஐஸ் ஃபிஷிங்கில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து எப்படி ஐஸ் ஃபிஷிங் பண்ணுறது, அந்த ட்ரில் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த 25 நிமிஷம் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஐஸ் ஃபிஷிங் முடிச்சதுமே நாங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் ஸ்னோ மொபைல் பண்ணுறதுக்கு சில உடுப்புகள்லாம் மாற்ற சொன்னாங்க. அந்த உடுப்புகள்லாம் மாற்றணும். ஸ்னோ மொபைல் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரூல்ஸ் கேட்கும் போது தான் எங்களுக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் பயப்பட்டோம். தப்பான இடத்துல வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வண்டியை வந்து வேகமாக ஓட்டக்கூடாது. ஒரு வண்டியை இன்னொருத்தர் வந்து ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. அது போக இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உயிருக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வியப்பாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நம்ம தப்பா ஓட்டினா ஃபைன் வேற இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த சந்தேகங்கள் எல்லாமே அந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் தான். அந்த ரூமை விட்டு வெளியே வந்தமே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வண்டி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது டெமோ காட்டினாங்க. அதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பைக் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. எஸ் வி கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மனசை தேத்திக்கிட்டு நாங்கள் போனோம். இனிஷியலாக வண்டி ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பைக்கில் போகிற மாதிரி ஸ்மூத் ரைட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் அதிர்வுகள் அதிகமாக தான் இருந்துச்சு. வண்டி கிளம்பின உடனே நம்ம யுகாசிஆர்வி லேக்கில் தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம். 2 ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த 2 ரவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அதிகமாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வேகமாகவே போகல. 25-30 km/h நாங்கள் தாண்டவே கிடையாது. கியூலேயே வந்து நாங்கள் லாஸ்ட்டில் தான் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல அனுபவம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் வர வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகள் வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 குழந்தை வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தை அம்மாக்கிட்டேயோ ஒரு குழந்தை அப்பாக்கிட்டேயோ வச்சு அவங்க வண்டி ஓட்டினாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னா யார் வேணால் இந்த வண்டி ஓட்டலாம். இந்த ஸ்னோ மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். காலையிலேருந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் வண்டி ஓட்ட நல்லா தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒரு பிரேக் எடுப்பாங்க. நம்ம வந்து பிரேக் எடுத்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் எங்களோட மீதி அனுபவங்களையும் பகிர்றதா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம எந்த இடத்துல இருக்கோம்?